நடிகர் ஜீவா ஹீரோவாக நிலைத்து விட்டார். அவரது அண்ணன் ஜித்தன் ரமேஷ் அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. சிறுத்தை சிவா முன்னணி இயக்குநராக நிலைத்து விட்டார். அவரது தம்பி பாலாக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏஎல் விஜய் முன்னணி இயக்குநராக நிலைத்து விட்டார். அவரது தம்பி உதயாக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. பானுபிரியா நீண்ட நாட்களாக முன்னணி ஹீரோயினாக நிலைத்திருந்தார். அவரது சகோதரி சாந்தி பிரியா நிலைக்கவில்லை. அவர் நடித்தது எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை கனகா முன்னணி ஹீரோயினாக நிலைத்திருந்தார். அவரது தங்கை சரத் பிரீதா நிலைக்கவில்லை. அவர் நடித்தது சின்ன பசங்க நாங்க திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவயானி இன்றளவும் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவரது தம்பி நக்குலுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. பாரதி ராஜா திரையுலகில் நீண்ட நாட்களாக நிலைத்திருக்கிறார். அவரது மகன் மனோஜ் பாரதி ராஜாவிற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பி வாசு இயக்குநராக நிலைத்திருக்கிறார். அவரது மகன் சக்தி அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. பாண்டியராஜன் இன்றளவும் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவரது மகன் பிருத்திவிராஜன் அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. காஜல் அகர்வால் தமிழில் கதாநாயகியாக நிலைத்து விட்டார். அவரது தங்கை நிஷா அகர்வால் இன்னும் நிலைக்கவில்லை. ஆர்யா ஒரு ஹீரோவாக நிலைத்து விட்டார். அவரது தம்பி சத்யா இன்னும் நிலைக்கவில்லை. நடிகர் சிம்பு அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார். அவரது தம்பி குரலரசன் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார். வெங்கட் பிரபு ஒரு இயக்குநராக வெற்றி பெற்று விட்டார். அவரது தம்பி பிரேம்ஜி வெட்டியாக சுத்திக் கொண்டிருக்கிறார். சத்யராஜ் அசைக்க முடியாத நடிகராக நிலைத்து விட்டார். அவரது மகன் சிபிராஜுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அருண் விஜய் முன்னணி ஹீரோவாக நிலைத்து விட்டார். அவரது தங்கை ஸ்ரீதேவி விஜயகுமாருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. விஷ்ணுவர்தன் முன்னணி இயக்குநராக நிலைத்து விட்டார். அவரது தம்பி கிருஷ்ணாவிற்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. நடிகை ஜோதிகா இன்றளவும் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவரது அக்கா நக்மாவிற்கு ஜோதிகா அளவிற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பாக்யராஜ் அசைக்க முடியாத நடிகராக நிலைத்திருந்தார். அவரது மகன் சாந்தனுவிற்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. தவிர்க்க முடியாத நடிகராக இருந்தார் கேப்டன் விஜயகாந்த். அவரது மகன் சண்முக பாண்டியனுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ராகவா லாரன்ஸ் திரையுலகில் நிலைத்து விட்டார். அவரது தம்பி எல்வினுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஸ்ருதிஹாசன் முன்னணி நடிகையாக திகழ்ந்தார். அவரது தங்கை அக்ஷரா ஹாசனுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. கமலஹாசன் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார். அவரது அண்ணன் சாரு ஹாசன் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார். ராதிகா சரத்குமார் இன்றளவும் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவரது தங்கை நிரோஷாவிற்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. நடிகை ஷாலினி முன்னணி நடிகையாக திகழ்ந்தார். அவரது தங்கை ஷாமிலி அவர்களால் திகழ முடியவில்லை. AR முருகதாஸ் திரையுலகில் நிலைத்து விட்டார். அவரது தம்பி திலீபன் அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. நடிகர் ரவிச்சந்திரன் முன்னணி நடிகராக திகழ்ந்தார். அவரது மகன் அம்சவர்தன் அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. தம்பி ராமையா அசைக்க முடியாத நடிகராக நிலைத்து விட்டார். அவரது மகன் உமாபதி ராமையா ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார். நடிகை ராதா இன்றளவும் திரையுலகில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவரது மகள் கார்த்திகா நாயருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே போல இன்னொரு மகள் துளசி நாயர் அவர்களுக்கும் சரியான வாய்ப்பு இதுவரை கிடைக்கவில்லை. நடிகர் விஷால் ஹீரோவாக நிலைத்து விட்டார். அவரது சகோதரர் விக்ரம் கிருஷ்ணா ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார். அவரது அண்ணன் கார்த்திக் ராஜா ஒரு சில படங்களில் மட்டுமே இசையமைத்துள்ளார். நடிகர் பிரபுதேவா இன்றளவும் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவரது தம்பி நாகேந்திர பிரசாத் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார். நடிகர் பிரகாஷ் ராஜ் இன்றளவும் அசைக்க முடியாத நடிகராக திகழ்கிறார். அவரது தம்பி பிரசாத் ராஜ் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார். நடிகை ஸ்ரீதேவியா ஒரு ஹீரோயினாக நிலைத்து விட்டார். அவரது தங்கை ஸ்ரீரம்யா அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. யமுனா திரைப்படம் தான் அவரது தங்கை நடித்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை நிக்கி கல்ராணி தமிழில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தார். அவரது அக்கா சஞ்சனா கல்ராணிக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் நடித்த ஒரே திரைப்படம் ஒரு காதல் செய்வேர் திரைப்படம். நடிகை கஜோல் முன்னணி நடிகையாக திகழ்ந்தார். அவரது தங்கை தனிஷா முகர்ஜி அவர்கள்